ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ப்ரோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த சாசுகே பண்டல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கு. இதை எடுக்க போகிறோமா என்னங்கிறத முதல் கடைசியில் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி என்ன சாசுகே இது நரட்டோ பண்டல் எடுக்கும்போது நான் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தேனோ அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பாயின்னு பார்த்தேன். அதை விட நான் வருத்தத்துக்கு தான் ஆளாக்கிட்டானுங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன தான் நடக்கணும். கடைசியில் ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க காய்ஸ். இந்த கரிநாக்காரங்க என்னடா ஈஸியாக தள்ளி விட்றாங்களே பண்டல்னு நினைக்கும் போதே நினச்சேன். என்ன எங்கேயுமே ட்விஸ்ட் எதுவும் வைக்கலையும் பார்த்தேன், வச்சுட்டான். ஒரு பண்டலுக்கு வச்சுட்டான் ட்விஸ்ட்டை. நான் சொன்னால் அவங்களுக்கு புரியாது, நீங்களே கடைசியில் வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஃப்ரீ ஸ்பின்னு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாதிங்கிற மணிக்கு இருந்துச்சு. அதை ஸ்பின் பண்ணால் 16 டோக்கனு. ஆடா நாசமாக போகிறாங்களா, கொஞ்சமாவது கூடையா கொடுப்பீங்களா? அதெல்லாம் தரைய மாட்டானுங்க. சரி பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் பார்த்தீங்கன்னா 1600 எவ்வளோ சில்லற வச்சுருப்பேன். கரெக்டாக 1000 சில்லற வச்சுருப்பேன். சுற்றி விடுவேன் பாருங்கள். கடைசியாக எவ்வளோ டைமண்ட் நான் எடுத்தேங்கிறதே எங்களை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சுற்றி விட்டுக்கிட்டே இருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா பக்குங்கிற மணிக்க படப்படன்னு விழுந்தால் ஒரு என்ன சொல்ல, அந்த கீழே இருக்கிற 1 2 இதை தவிர வேறு எதுவுமே வர மாட்டேங்கி. நீங்கள் கேரண்டியாக அந்த சாசுகே பண்டல் எடுக்கணும்னா கண்டிப்பாக கையில் 2000 டைமண்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு சுத்தா இந்த பண்டலை வாங்கி நீங்கள் பாக்கெட்டில் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த 1000 வச்சுருந்தேன் 200 வச்சுருந்தேன் அப்படின்னு சுற்றினீங்கன்னா சுற்றிட்டு டோக்கனை மட்டும் வாங்கி பையில் வச்சு நீங்கள் அளவு பார்த்துட்டே தான் இருக்கணும். ஏன்னா நான் மனசே நொந்துட்டேன் இந்த பண்டலை சுற்றி. ஏண்டாங்கிற மணிக்கு கடைசியில் ஒரு சம்பவம் நீங்கள் அதுக்கு மறக்காமல் பாருங்கள் என்ன தான் பண்ணாங்கன்னு. சரியான சம்பவம் பண்ணி விட்டான் அந்த கரினா மாமா. இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டேன். இந்த பண்டலை எடுத்தாலும் எப்படி நான் போட்டு விளாடும் போதெல்லாம் அதான் ஞாபகத்துக்கு வரும். சரி இருக்கட்டும், ஏதோ ஆசைப்பட்டேன். இந்த பண்டல் இந்த நரட்டோருக்கு தான் ரொம்ப பிடிக்கும், எடுக்கணும்னு ஒரு வெறியிலே இருந்தேன். அதுக்காண்டியே அவ்வளோ டைமண்ட் சேர்த்து வச்சேன். சரி அதுக்கு செலவு பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் எவ்வளோ டைமண்டு சேர்த்து வச்சு சுற்றுறேனே அப்படின்லாம் எதுவும் நான் பெரிய லெவலான ஒன்று நினச்சிடாங்க. ரொம்ப போர் தான் இதெல்லாம். பார்த்தீங்கன்னா டைமண்ட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். குருவி சேர்த்து வைக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுங்கடா எதுவும் போட்டு விட முடியுமாடா அப்படின்னு கேட்டால் போட்டு விடுவாங்க. அவ்வளோதான். நான் ஒன்றும் முழுசாக பார்த்தீங்கன்னா காசு ரொம்ப லம்பாலாம் போடுற ஆள் கிடையாது. ஏதோ கொஞ்சம் போல் இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த ஈவெண்ட்காண்டி ஃபஸ்ட்லேருந்தே இவங்க நரட்டோ பீப்பிள் வரப்போன்னு சொன்னனாலேருந்து நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் எவ்வளோ தூரம் எடுக்க முடிஞ்சிச்சு. சரி ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மொத்தம் எத்தனை டைமண்ட் 1700 சில்லற வச்சுருப்பேன். கரைச்சி 800 கொண்டு வந்துடுவாங்க. என்னென்னவோ ட்ரிக்ஸ்லாம் வச்சு பார்ப்பேன். நரட்டோ பண்டல் எடுக்கும்போது ஒரு அக்கா பண்டல் வச்சு எடுத்து பார்ப்பேன். அது விழவே செய்யலை. அதே மாதிரி தான் அக்கா பண்டல் வச்சு சுற்றுவேன், பண்டல் விழுந்துடும். சரி அதே இதை வச்சு இங்கேயும் சுற்றலாம் பார்த்தா அந்த ட்ரிக்கு ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. அந்த அக்கா நம்மளை ஏமாத்திருச்சு. சரி இதில் என்னத்தை ட்ரிக் யூஸ் பண்ணுவோம், அதான் கேரண்டியாக 200 டோக்கனில் தரப்போகிறாங்களே, எதுவும் ட்ரிக்கை யூஸ் பண்ண வேண்டாம். காலையில் ட்ரிக்கு அப்படின்னு கிருட்டுன்னு போட்டு எல்லா டைம்லேயும் மொட்டை அடிச்சிருவாங்க. மனசே வெறுத்துருவாண்டே. ஏதாவது ஒரு பண்டலை கூட தர வேணாண்டா, நான் அதை டோக்கன் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த கட்டானா இல்லை அந்த இது போன ப்ரோசனாச்சும் கொடுங்கடா. ஒன்றுமே தரல. என்னடா ஈவெண்ட்டு ஸ்கேம் அடிக்கிறதுல இவங்களுக்கு ஆள் இல்லை. ஏதாவது ஒரு பொருள் நல்ல பொருளாக கொடுத்தா தான் இவ்வளோ டைமண்ட் சுற்றுறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். எடுத்தால் மெயின் பண்டல் தான் தருவேன், இல்லைனா ஒன்றும் தர மாட்டேன், நக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறானுங்க. யாரும் சுற்றிடாதீங்க. இந்த கட்டான எடுக்க பேர மட்டும் யாரும் போயிடாங்க. கண்டிப்பாக கட்டான எடுக்க போயிடாதீங்க. ஏன்னா ஒரு இந்திக்கா யூடியூபர் ஒருத்தர் போட்டிருந்தாரு, கட்டானாக எடுத்துன்னு ஃபஸ்ட்டு பண்டலை எடுத்துட்டாரு டோக்கனை கொடுத்து. 2வது கட்டானா எடுக்க போகிற சுற்றினாரு பாருங்க. கட்டானா ஃபுல்லாக சுற்ற விட்டாங்க. க்ளோஸாக தான் கொடுத்து பற்றி விட்டானுங்க. அதனால் அந்த கட்டானா வேஸ்ட்டு, யாரும் எடுக்காதீங்க. பண்டல் ஓகே, பண்டல் அந்த மெடிக்கெட் போட்டால் ஒரு எஃபெக்ட், அந்த மாதிரி என்ட்ரன்ஸில் ஒரு எமௌண்ட்டில் இது சும்மா அந்த பண்டல் இது மணிக்கு வருது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பண்டல் மட்டும்தான், வேறு ஒன்றும் இதில் சொல்கிற மணிக்கு இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் லென்த்தாக தான் வீடியோ போங்க, அதை யாரும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. மொத்த டைம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஸ்பின்னு போடுவேன். போடா முன்னாங்க அப்படிங்கிற மணிக்கு விட்டுருவானுங்க. கடுப்பாயிரம். என்னடா இவ்வளோ டைமண்ட் உருவிட்டானுங்க, இன்னும் ஒன்றுமே தரமாட்டேங்கன்னா 170 டோக்கன் கிட்ட கொடுத்துருவானுங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 டைமண்ட் என் ஃப்ரெண்ட்டை இது மட்டும் இது பண்ணி விட்ற அன்பா அப்படின்னு அவன் ஒரு 300 டைமண்டுக்கு இது பண்ணி கொடுத்தான். கோடு கொடுத்தா அதை நான் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி டே கடைசி ஒரு ஸ்பின்ரா, டே இதை கொடுத்துருங்கடா அப்படின்னு யோசிச்சேன். 5 ஒன்று கொடுத்தான். 2 1 1 2 1 அவ்வளோதான். இதுக்குள்ளே விழுந்து ஒரு 21 டோக்கனு. எப்பாடே கொடுத்துட்டியாடா அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு 9 டோக்கன் வேணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அட கடவுளே அப்படின்ட்டு சரி கண்ணை மூடிட்டு சுற்றுவோம். கிடையாது ஏதாவது 2 டோக்கனாக கொடுத்துருவாங்க அப்படின்னு 2 விழுந்துடும். சரி ரைட்டு, இன்னும் எத்தனை வேணும்? இன்னும் ஒரு 193 இருக்குது. இன்னும் ஒரு 7 டோக்கன் தான் கொடுக்கடா. நான் சார்ந்து கிளம்பிட்டு பார்ப்பேன், 2 கொடுப்பானுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஸ்பின்னாக போட்டு பார்ப்பேன், கொடுத்துருடாடே அப்படின்னு பார்த்தா பிச்சைக்காரன் நான் இங்கே 1 தான் தரானுங்க. டே என்னடா நீங்கள் என்ன தலைவலி வர வச்சுட்டாங்க. காலையில் இருச்சதா ஆயிடுச்சு. வீடியோ போடவே இருக்க முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டானுங்க. அந்தளவுக்கு இது பண்ணி விட்டானுங்க 2 டோக்கனு. டே இப்படி என்னடா 190
8 இருக்கும். இன்னும் 1 2 மட்டும் கூட நான் கிளம்பிட்டேன். 2 கூட நான் 1 கொடுத்துவானுங்க. பிச்சைக்கார கோயிலுக்கு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கரெக்டாக வந்து 199 வந்து நின்று வந்துடும். மேலே டைமண்ட் பார்ப்பேன் 11 தான் இருக்கும். என்கிட்ட வேறு காசும் கிடையாது, எதுவும் கிடையாது. இதுக்குன்னு நான் இந்த ஒரு டோக்கனுக்காண்டி நான் டாப் அப்லாம் இதெல்லாம் சத்தியமாக போட மாட்டேன் கைஸ். என்கிட்ட காசும் கிடையாது. இதனால் என்ன தான் செய்யலான்னு முடிச்சுட்டே இருப்பேன். சரி வீக்லி இன்னும் டைமண்ட் வர வேண்டி இருக்குது, நாளைக்கு பராமல் எடுப்போம் அப்படின்னு யோசித்தேன். சரி இவனுங்க ஏதோ லாகின்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 டோக்கன் தரதாப்பில் இருந்துச்சுன்னு உள்ளே போய் பார்த்தா அது 18ஆம் தேதி தான் தரானுங்களாம். வாடடே அப்போ இன்றைக்கி இந்த பண்டலை எனக்கு தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரிடா, நானும் உங்களுக்கு டாப் அப் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் இப்போ பொறுமையாகவே எடுத்துக்கலாம். என்ன ஆகிற போகுது, இன்னும் 4 இருக்குது. இன்னும் கண்டிப்பாக அதை எடுக்க முடியாதுன்னு இல்லை, எடுத்துடலாம் அந்த பண்டலை. 190 ஒரு டோக்கனில் டே அந்த 1 கொடுத்தா தான் உங்களுக்கு என்னடா குறைஞ்சாடா போகுது. சரி புலம்பி ஒன்றாக போகிறது இல்லை காய்ஸ். நான் அந்த பண்டலை பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணி நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். நீங்கள் இந்த பண்டலை சுற்றுனீங்களா, உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆச்சு என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுங்க. இதை மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறேன். பாய்.